தம்பி. ஒரு மரியாதை நிமித்தமா வாங்க தம்பி போக தம்பி உலக வழக்கம். தம்பி சொல்லிட்டு அவர் அண்ணன் கூப்பிட நாட்டு வழக்கம் தானே. நான் யாரு நீங்க நான் கேட்கிறேன். நீங்க யார் நான் கேட்கிறேன். நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன். இதை வச்சு நீங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். நீங்க எதை வச்சு சொல்றீங்க. இந்த இடத்துக்கு நீங்க சொந்தக்காரனா உங்களோட அத்தாச்சி இருக்கா? இருக்கு. அத்தாச்சியா இப்ப நீங்க வச்சிருக்கீங்க. நான் தான் வச்சிருக்கேன். ஒத்துக்கிட்டா சரிதான். அத்தாச்சி வச்சிருக்கீங்க. நான் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு முன்னாடி அத்தாச்சி வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி அத்தாச்சி அப்பே வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தேன். இத்தனை பேர் அத்தாச்சி வச்சிருந்தீங்க இல்லையா? இல்ல செக்கப்பட்ட அடிச்சு வச்சிருக்கேன். அங்க பட்டா இருக்கு. ஏன் பட்டா இருக்கு? ஓ வேணும்னா ஓ பட்டா ஆகாது. உங்ககிட்ட இருந்தா ஏன் பட்டா? என்கிட்ட இருந்தா ஓ பட்டா. உங்ககிட்ட இருந்தா உன்னுடைய பட்டா, என்கிட்ட இருந்தா என்னுடைய பட்டா. அது அப்படிலாம் ஏன் வந்தா என்ன பட்டா? செந்தமிழ புலத்து கட்டு பேசுறவரு யாரு? இடத்துடைய பேர் என்ன? வேலுமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் யாரு விடுவா? முடிவர்கள் விடுவாங்க. முனிவர்கள் தவறு செய்ய வேள்வி செய்யக்கூடிய இடம். அதான் உண்மை. நான் கேட்கிறேன், இருபடிக்கிற இடத்துல ஈக்கின்ற வேலை, ஆட இருக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன வேலை? வேலுமலை சாரல். வேலு என்றால் யாரும் யாரா தூரத்தில் போன்ற முனிவர்கள். இந்த சாரல நாலு குடிசைக்கு தலைவரத்துல எங்க அப்பேன். இந்த இடம் எங்களுக்கு சொன்னா சாரலி. நீங்க இருக்காதீங்க ஐயா. வேலுமலை சாரல் தவ முனிவர்கள் தவறிசையில் வேள்வி செய்ய கிடையாது. நான் கேட்கிறேன், வீடு இருந்தா வாசப்படி வீட்டுக்காரன் தானே வாசப்படி சுத்தமா இருக்கணும். அதே இடத்த மட்டும் வாசப்படி வச்சா பிரச்சனை கிடையாது. அடுத்த இடத்துல வச்சா உள்ள வச்சு அடக்கிதான் செய்வேன். நீங்க யாரு கேட்கிறீங்க? நீங்க யாரு? நான் கேட்கிறேன். நீங்க சொல்ல மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்றபடி சொன்னீங்க. நான் கேட்கறது கேட்கப்படி கேட்கலையா? கேட்க மாதிரி கேட்டீங்க. சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப உங்களுக்கு சொல்லணும்ன்றீங்களா கேட்கறீங்களா? நீங்க கேட்கறீங்களா சொல்றீங்களா? நான் சொல்றேன். நான் கேட்கிறேன். கேளுங்க. நீங்க சொல்லுங்க. கேட்டா நான் சொல்லுவேன். சொன்னா நான் கேட்பேன். நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையே. சொல்லவே இல்லையே. என்ன சொல்றீங்க? என்ன கேட்க சொல்றீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன வேணாலும் கேட்பேன். இந்த பப்பா வீட்டுக்கு போனா நீ தொங்க நானும் தொங்க மாதிரி எனக்கு தொங்க கூடாது. சண்டை வச்சு எங்கட்டாமே வெறச்சமா இருக்க கூடாது. எனக்கு அலட்சமாவே அரைக்க கூடாது. நானே மைத்தோடி மறுபடியும் கோவணம் கட்டி குடிச்ச மாதிரி இருக்க கூடாது. யார் யாரி? நீ யாரே முதல்ல? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, சாஸ்திர பிரியா சகதவா, சத்திய பிரியா அர்ச்சனா, கலகர பிரியா சுந்தராமா, கலிப்பிரியா கந்தா, ஜெயப்பிரியா செந்திலாண்டவா, கலக பிரியா நாரதா என்றார்கள். அதெல்லாம் கேட்டேன். இந்த கை நீட்ட கூடாது. ஓடி அடிச்சனாக்கு மண்டை கதையா சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துக்கார பேர் சொல்லிட்டு கிடக்க. ஐயா, அபிஷேக பிரியா சிவா பிரதோஷம் என்ன பண்ணுவோம்? சிவனுக்கு எல்லாம் ஆராதனைகள் எல்லாம் பண்ற முடியா? ஆக அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா. நல்லா தின்ன ஒரு கூட ஒரு சாட்டை செஞ்சியா? சோத்திர பிரியா நல்லது. எல்லாருமே குளிச்ச உடனே கிழக்க திரும்பி சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஆமா. ஆக சோத்திர பிரியா சூர்யா, சாஸ்திர பிரியா சகதேவா, சத்திய பிரியா அர்ச்சனா, கலக பிரியா சுந்தராமா, கலிப்பிரியா கந்தா, கலக பிரியா நாரதா என்பார்கள். அதெல்லாம் ஓம் பேர் என்னையா? இவ்வளவு நீளத்தில் அடிச்சு அப்படியே ஸ்மார்ட் கடையெல்லாம் பேர் அடிப்பாங்க. நாரத மகரிஷி. நாரதர். நீ நாரதர். ஆமா. என்னடா நீ நாரதர்? ஆமா. போயா பிராடு. ஒன்னா நம்பர் பிராடு. நான் தாயா நாரதரு. உண்மையிலே? ஆமா. சரி, நீ நாரதன் இல்ல. சரி. மக்கள் நாங்க கூட நம்பணும்ல. ஆமா. ஆதாரத்தை காட்டு. இன்னாருக்கு இன்னார் என்று ஆதாரத்தை தருபவர்களே நாங்க தான். இன்னைக்கு ஆதாரம் கேட்டா நீ சேதாரம் ஆயிருவியா? எங்களோட இதுல ஆதாரம் இருக்கு. ரேஷன் கடைக்கெல்லாம் 2 ரேகை வைக்கணுமா? வீட்டுல கடைக்கெல்லாம் ரேகை அப்படியே தேக்குது ஒழுங்குல. கலைத்துறை ராஜேந்திரன் கிட்ட அடிச்சாரு. சரிடா. ஆமா, உங்க பேர் என்ன பேசுறீங்க? நாரத மகரிஷி. கிடையாதுயா. நீ யாரு தெரியுமா? யாரு? நீ யார் கௌரவத்தை சரி என்னால சொல்ல முடியும். சொல்லுங்க. நீ யாரு தெரியுமா? யாரு? கொத்தக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல சரப்பத்துல ஓடுறது. சரியா சொல்லுவேன். அப்படியே தெரியும். எனக்கு சரப்பத்து வேலை ஓடுங்க. எப்படி சொல்ற? எலுமிச்சா முடியல கட்டா வச்சிருச்சு. பிடிச்சு 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 பாத்திருக்கியா? எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் மேல இருக்கும், ஒரு பக்கம் மல்ல இருக்கும். இதுல இருக்கா? இல்ல, கண்டுபிடிச்சிட்டே. நீ மீனாட்சி ஒருத்தர கடா அப்படி காய் தேவலோக வாசி செஞ்சாரு. எதுக்கு? எதுக்கு 2 கடை கைடிக்கணும். தண்ணி ஊற்றி கழித்துறியா? என்னது? அதுக்கெல்லாம் வேற யாராவது இருப்பா? என்னோட பாட்டுக்கு தாளம் போடுற கட்ட நல்லா கைடிக்கிறியா? வலது கையில தம்புரா விட்டு இடது கையில தாளம் போடுற வலது கையில உடம்பு கட்டி கிண்டிக்கிட்டு அடிப்பட்ட படம். வலது கையில தம்புரா மீட்டி இடது கையில தாளம் போடணும். சரி சரி சரி. இது இது என்ன பாட்டு பாடுறதா அடிக்கிறது? ஆமா, என்னுடைய பாட்டுக்கு தாளம் போடுற கட்ட. நல்லா நல்லா அடிக்கிறீங்க, நல்லா அடிக்கிறீங்க. நல்லா டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாய்வதனம் கைவதனம். வாய்வதனம் கைவதனம். என்ன காரணம் தெரியுமா? ஒரு அடங்காப்பிடாரி மனைவி வச்சிருந்தாலும் இப்ப என்ன பண்ணாலும் கட்டின உசுல மதிக்கிறதே கிடையாது. கட்டின உசுல மதிக்காம பாருங்க, அந்த வீட்டுக்கு எய்தாப்புல ஒரு கெவிக்கு இடவட்டம். அவன் பேரு நாராயணன்.
நான் நாராயண மங்கனை வச்சுக்கிட்டு பண்ணா கட்டின உருசனை மதிக்கிறது கிடையாது. கட்டின உருசனுக்கு கம்பங்குழு கேப்பக்குழு. ஆனா எய்த்த விட்டு நாராயணனுக்கு பொன்னியரிசில சோறு, கெடாக்கறி, நாட்டு கோழி இப்படிமா அடிச்சு போட்டுருக்கான். பாருங்க, கட்டின உருசன் கல்யாணத்துக்கு சோறை பார்த்தது, சோறே பார்க்கல. ஆனா இவருக்கு அனுதினமும் சோறாக்கி போட்டுக்கா. பாருங்க, கட்டின உருசன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயண வீட்டுக்குள்ள வர, கட்டின உருசன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயண வீட்டுக்குள்ள வர, இப்படி கொள்ள நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சா. அப்பதான் பாருங்க, ஒரு நாள் கட்டின உருசன் தோட்டத்துக்கு போகும்போது மழை பெய்ஞ்சிருது. ஆனா மழை பெய்யுது, தோட்டத்துக்கு போக முடியாது. நம்ம வீட்டுக்கு போக வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருக்கான். வீட்டுக்குள்ள எய்த்த விட்டு நாராயண உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ஆஹா, அப்பதான் நாராயண யாரோ கதவை தட்டுறானே, நான் மாட்டிக்கிற போறேனே நாடா. அப்பதான் சொன்னா, நீ பயப்படாத, வந்தவன் என் புருஷன், அவனை நான் பாத்துக்கிறேன், போவன் தட்டி மேல பரணி இருக்கு, மேல பரல்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிடுறான். இப்ப சொல்ல கட்டி பண்ணி என்ன பண்ணிட்டா, மேல பரல்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். வீட்டுக்குள்ள வந்த புருஷன் மாதிரி, அம்மா பசிக்குது சாப்பிடணும்னு சொல்லி கேட்க, உடனே என்ன பண்ணிட்டா, எப்பவும் கூட கம்பங்குழு கேப்பக்குழு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க, ஏதாவது இருக்கிற குடும்பம் நான் குடிக்கிறேன்னு சொல்ல. உடனே இந்த நாராயணன் சாப்பிட்ட பாத்திரத்தை பாருங்க, பதக்கத்துல கழுவி கழுவாம அறவரையா கழுவி கட்டின உசனுக்கு கூட கரைச்சி ஊத்த. இவனும் பாருங்க கூட அண்ணாந்து இப்படி குடிக்கும் பொழுது பாருங்க, இந்த நாராயணனை சாப்பிட்ட சோத்து பருக்க அறவரையா தானே கழுவுனா, சோத்து பருக்க அரை முறைமா கழுவும், கடைசி ஒரே ஒரு சோத்து பருக்க மட்டும் இந்த கூழோட சேர்த்து அண்ணாந்து குடிக்கும் பொழுது அப்படி வந்துச்சு. அப்பதான் அந்த சோத்து பருக்க அப்படி எடுத்து பாருங்க, கட்டின உசன் சொன்னா, ஆனா நாராயணா உன்னை நான் இன்னைக்கு தானடா பார்த்தேன் நாராயணான்னு சொல்ல. மேல இருக்க நாராயண அவன் பாட்டுக்கு இருக்கணும்ல. அவன் சொன்னான், அண்ணே நானா வரலன்னே உங்க பொண்டாட்டி சொல்லிதானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன். பாத்தீங்களா, சோத்து பறிக்க சொன்னேன், நான் கல்யாணத்துக்கு சோத்த பார்த்தது இன்னைக்கு தானடா பார்த்து நாராயணன் பெருமாளை கும்பிட்டுருக்கேன். மேல இருக்க நாராயணன் அவனா சும்மா இல்லாம அண்ணே நானா வரல உங்க பொண்டாட்டி சொல்லிதானே வீட்டுக்குள்ள விருந்தாடி வந்தவன் பொண்டாட்டி தூக்கி பிடிச்சீங்க. அது விருந்தாடி வந்து பொண்டாட்டி தெரிஞ்சது. இப்ப எங்க மயில் விடுங்க போறேன், இங்க ஒடுக்கமா இருந்தா தானே. நான் ரெண்டு சாமியார் பேர் இருக்கேன். சரி, சாமியார் பேர் இருக்கேன் பாரு, கேளுத்த பிச்சைக்கார பையன். சாமியார்னால பிச்சைக்கார தானே. அதான் சொல்றேன், இந்த பிச்சைக்கார பையன் தானே படுபடு மோசமான பிச்சைக்கார பையன். ரெண்டு சாமியார் பையன் என்ன பண்ணிருக்காங்க, என்ன மதுரை மீனாட்சி கோயில உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துருக்காங்க. அது ஒரு சாமியார் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இந்த கோபுரத்தாலேயே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன், நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். பக்கத்துல இருக்க பிச்சைக்கார பையன் என்னடா வேணும் பார்த்துட்டு இருக்காங்கடா அப்படின்னு சாமியார் போய் பார்த்துருக்கேன். என்னடா பார்க்காம 1/4 மணி நேரம் பார்க்கறேன், 1/2 மணி நேரம் வச்சுக்கணும், மத்தியமா அரவா பச்சைக்கலாங்காம பார்த்துட்டு இருக்காங்கடா அப்படின்ட்டு, என்னடா வேலையை பார்க்காம என்ன இருக்கா அப்படின்னு கேட்க. அப்பதான் அந்த அண்ணாந்து பார்த்து வீட்டுக்காரங்க சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த கோபுரத்தை நான் விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன். அதுக்கு அந்த பக்கத்துல இந்த பிச்சைக்காரங்க சொன்னா, அதை நான் விலைக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, எடுக்கிறது பிச்சை. ஆனா இது சொல்லுது ரெண்டு, அது வாங்க போய் இது கொடுக்க மாட்டேங்குது, பகுமான பல்லாக்கள் இருக்கு. சரி, இவ்வளவு அறிவா பேசுகிறேன், என்னதை சாப்பிடுறீங்க? நச்சு எடுத்துருக்கேன், நீங்க நக்குறீங்களா? அதுக்கெல்லாம் அப்பா சொல்லுங்க, நான் ஏற்கனவே நக்கிறேன். எங்க நாக்கு காட்டுங்க. இல்ல நக்குனீங்களா? நீங்க தினம் நக்குறீங்களா? உங்க நாக்கு நெட்டிக்க நான் பைய மாட்டேன். நீங்க யாருக்கு நக்குறேன்? உங்களுக்கு. சரி சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் அங்க காற்றையே புசித்து வளர்றேன். அப்ப முடிச்சுட்டு நான வாய் காற்று சொல்லக்கூடிய காற்றையே புசித்து வளர்றேன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் பிரம்மா. அட பிரம்மா மணி. ஆமாங்க. நம்ம சார் நினைச்சு வச்சுட்டு இருக்கேன். என்ன மாப்பிளே? அது ஏயா கோபப்படுற? ஏன் தூக்கிட முன்னத்தை போறீங்க? பிரம்மா தானே. அப்புறம் அப்புறம் கேட்டீங்களே, தெரியாதா? எங்க அப்பா உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நீ வேற ஒரு ரெண்டு ஒரு கிளாஸ்ல வளர்க்கணும். நீங்க எங்க அப்பாவும் உங்க அப்பா நானு செந்தில்குமார் எல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸ்ல வளர்க்கணுங்க. நீயா? ஆமா. பாத்திருக்கியா? முந்தா நாள் கூட நல்ல மனுஷன் தானே, ஞாயிற்று சொல்லுங்க. முந்தா நாள் நானும் உங்க அப்பா தான் ஒன்னா போனோம். ஏன் காசு கூட தான் சரக்கு வாங்கினேன், கப்பு வாங்கினேன், தண்ணி பாட்டில் வாங்கினேன். காசு போட்டு வாங்கினா நான் கப்பலை ஊத்தும் போது மட்டும் கொப்பை உதவி அழகு பாக்கலையா? எங்க அப்பா பாக்குறையா? ஏன் பண்ணுங்க? நீ யார சொல்ற? அட தாயமங்கலம் முத்துமாரியம் கோயில பூக்கடை சொல்றேன். அது யாராவது பரமனா இருக்கு. 22ஆம் தேதியோட கும்பாபிஷேகம் ரெடி நடப்பேன். எங்க அப்பா பிரம்மே உலகத்துள்ள 7 பிறப்பு உலகத்துள்ள 84 லட்சம் ஜீவராசி படைக்கிறது எங்க அப்பா. எங்க அப்பா எங்கப்பா 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 என்னைய படிச்சது எங்கப்பா என்னைய படிச்சது உன்னைய படிச்சது எங்கப்பா என்னைய படிச்சது உங்க பெண்ணு எங்க பெங்க ஓனா உன்னைய படிச்சது எங்கப்பா இல்லையா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? உன் தாய் என்பவள் இந்த நிலம் போல, தாய் என்பவள் இந்த நிலம் போல. நிலம் எனக்குத்தான் சொந்தம் உண்டு, ஊரறிய உலகறிய சொந்தம் கொண்டாடுறது உங்க அப்ப. இந்த சொந்தம் கொண்டாட நிலத்துல உழுகுறவனும் உங்க அப்ப, தண்ணி வாய்ச்சவனும் உங்க அப்ப. ஆனா எவருக்கும் தெரியாம விதைய போடுற வேண்டாயா எங்க அப்ப. இப்ப புரிஞ்சு வச்சு
அன்னைக்கு ஒரு சின்ன டிபிக்கல். என்ன இந்த நிலத்தை எங்க அம்மான்னு சொன்னீங்க. ஆமா. இருக்கட்டா உழுது தண்ணி விடுறது எங்க அப்ப என்ன உங்க அப்பா. நல்லா வேகமா விடுறது. சரி. ஏதோ ஓடுறது. எங்க அப்ப ஐயா. என்ன சாமி. என்ன என் கடவுளே. சொல்லியா அவங்க அப்பனை ஆ. நல்ல வகையை போட சொல்லுங்க. சூத்த வகையை ஓட்டாங்க. நம்மளோட நிலப்பாரு. இல்ல ஒரு சில குழந்தை இருக்காம இருக்குல்ல. அவர் செய்யக்கூடிய பாவ விடயத்துக்கு கேட்டார் போல. நீ நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். ஆக தப்ப செஞ்சவன் தண்டனை அடிச்சுதான் உப்ப திண்டவன் தண்ணி குடிச்சுதான் வினைய விதைச்சவன் வினையா இருக்கணும். அப்ப வினைய விதைச்சவன் வினையா இருக்கணும். நீ நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். உன்னுடைய சந்ததியே நல்லா இருக்கும். அதானே உண்மை. உண்மை உண்மை. உள்ளே தெல்லியராய் 3 மணி மெல்ல நுழையும் இருக்கேன். ஆமாங்க. சரி இருக்கட்டேன். அப்ப உங்க அம்மா பேரு எங்க அம்மா பேரு கலைவாணி. கலவாணி பேமையா? ஆமா, எங்க கலைவாணி. கலைவாணி இல்ல ஊட ஊட மட கோயில் கேக்குறியா? கலைமான் கோயில் வாங்கியிருக்கோம், கணேஷ் கோயில கூட வாங்கியிருக்கோம். அந்த மட கோயில் எங்க வைக்குது? அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. தெரியுமா தெரியாது? தெரியாது. நேரம் வாங்கி போட்டியில இருந்தீங்க. ஆக மடக்கலைன்னா அச்ச மடம் ஞான பைப்பு என்று சொல்லக்கூடிய மடத்தை கடைபிடிக்க அச்சம் மடம் நானும் பைப்பு இருக்கு. சரிங்க. அப்ப உங்க பேரு? என் பேரு நாரதர். உங்க தொழில்? உபகாரியம் பண்றது. உபகாரியம்னா கலகம் செய்யுது. ஆமா, பெரிய கலெக்டர் தேவலாம். அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு குளத்தை கலகம்னா நீங்க தான் எப்படியா பண்ணுவீங்க? நான் கம்பெடுத்துல பண்ணுவேன். நான் அன்பால நான் கலகத்தை கத்தியத்துல பண்ணுவேன். புத்தியால கலகத்தை நான் அறுவாளத்துல பண்ணுவேன். அறிவால கலகத்தை நான் தோக்குவேன். கல்லத்துல பண்ணுவேன். கொல்லால கலகத்தை தோக்குவேன். ஆமா. ஆக உங்களுடைய கலகம்லாம் எங்க போய் முடியும்? வந்து காவல்துறையில அடி வச்சு மிதிக்கிட்டு வருவான். எதுக்கு காசை கொடுத்து விட்டுவா, சும்மா திரிக்குமா? ஆனா நான் அப்படி கிடையாது. ஆக எங்கெல்லாம் அதர்மம் நடக்கின்றதோ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நற்கழக சாமியா. ஓ, யோசிக்கிறது தெரியாது. என்ன ஏய் சும்மாரியா தண்டவாளத்தை சொன்னா தண்டவாளத்துல ஏறிடுறேன். என்னையா சொல்லியா? நீ கேட்டா நல்லா கேளுங்க. இவர் நல்ல மனுஷன். இந்த ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த முண்டாட்டின்னு தெரியும். அடுத்த முண்டாட்டின்னு தெரிஞ்சோம். அவன் முண்டாட்டி இதுல போய் வாய் வச்சிருக்காரு. ஏன் அதுல வாய் வச்சு உப்பு வைக்கல? சரி, அந்த பொம்பளை தூங்கிட்டா. சொல்ல அவ தூங்குனது என்னமோ உண்மைதான். சுகமா இருந்திருக்குமோ? அவ தூங்குனது என்னமோ உண்மைதாயா? யாரு? இந்திர கூட்டி போன லீலாவதி இரணியகசி மனைவி லீலாவதிய. அப்பதான் மாட்டான் மனைவியை சிறை எடுப்பது தவறு, அடுத்த முன்னாடி கூட்டு போய் தவறு, அவளை ஏன் அடிச்சு விடுறான்னு சொல்லி அகம்பட்டு போக அதை தள்ளி ஊற்றி இவர் குடிக்கிறார். பாதுகாப்பு கொடுக்கையா? உண்டாட்டி விடுறது கிடையாது. பாதுகாப்புக்காக. ஆக அப்பதான் பாருங்க, பாதுகாப்பா கூட்டி போய் என்னுடைய ஆசிரமத்துல வச்சு ஹரி கதைகளை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருந்தவ தூங்கிட்டா. ஆனா அவ கர்ப்பவதியா இருந்தா, என் கூட வரும்போது கர்ப்பமா இருந்தா. அவ தூங்கினாலும் திசுல இருக்க குழந்தை கேட்டுக்கிட்டு இருந்தது. கர்ப்பத்துக்கு காரணம் ஆக அவன் கணவன் தான். அவதான் இதுவே தக்க தருணம் என்று சொல்லி இதுவே தக்கத்தை உந்தி கமலத்தின் வாயிலாக ஹரிவோ நமோ நாராயண நமகன்னு சொல்லி 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணாரு. பக்கத்துல சொன்னீங்களா? என் எடுவட்ட நாகரிகம் உண்ட கிழக்கு உண்ட நல்ல மனுஷனை பத்தி தப்பு தப்பா சொல்லி இருக்க. நல்ல வேலை தொப்புள்ள வாயா இருக்கான்னு பேரை இறக்கி சொல்லாம சரி கேட்டுங்க. உங்களை பார்த்தா மற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு? என் பேரு தாங்க. என்னை பார்த்தேன். என் பேரு வீரத்தேவன். என் படத்தை பார்த்தேன். அப்படி என்ன வீரமான காரியம் பண்ணு உனக்கு வீரத்தேவன் பேரு? என் பேர் சொன்னாலே சரி. சுண்ணாம்பு செட்டி நாய் தூக்கா. சரி, அது மட்டுமா? வேற மாதிரி சொல்றேன். வானத்தை உள்ள வளர்ப்பேன். சரி. கடல் தண்ணி 2 புலப்பேன். சரி. மரத்தை குட்டங்கி பள்ளு வளர்ப்பேன். பெரிய புடுங்கி. ஆமா, இது மாதிரி அதிசயத்தை உலகத்துல யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது செஞ்சிருக்காளா? செய்யலையா? ஆமா, நானும் செய்யல. ஆக உங்க பேரு வீரத்தேவன். வீரத்தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீரத்தேவன் என்ன பண்ணிட்டு? காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காவல்? அது பயங்கரமான காவல். அதாவது என்ன காவலியா? பொம்பளை பிள்ளைய பாதுகாத்துட்டு இருக்கீங்க. பெரிய உத்தியோகம். பெரிய உத்தியோகம். சிரமமான வேலை. கடலை காட்ட காவல் காத்தா, கடலைக்காரன். நெல்ல காவல் காத்தா, நெல் காவல்காரன். திணைய காவல் காத்தா, காவல்காரன். அப்ப உள்ள பெண்களை வச்சுட்டு வெளியே ஒருத்தர் நின்றானா? பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாவலை. ஏதாவது சொல்லணும்னு சொல்ல போறேன். அப்புறம் என்ன கல்யாணம் சொல்றேன்? கடலை பாட்டியில புரோக்கர் மாமா வரேன்னு கேட்டா நான் சுக்கா தப்பிக்கிறேன். நீ மாமா வேலை வைக்கல. என்னை கேவலப்படுத்துறது நீ ஒரு ஆள் போதும். நான் சொன்னேன், நீ மாமாவில் வாக்குறேன் இந்த ஊரே சொல்லுதையா. ஆக மாமா என்றால் தவறு கிடையாது, மாமனிதர். அப்ப மாமா மாமா யார் மாமா? இல்ல, ஒரு மாமனிதர் 2 மாமா. மாமா 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 மனிதர் யாரு? எதுக்கு என்ன உயர்வானது இல்லையா? அத மாமா மாமா மாமா. சரிங்க,
சத்தம் கடிச்ச யாரு? நான் சொன்ன கிழிச்சிருக்கிய தள்ளி போய் ஒழுங்கு சர ஏய், ஆலோலம் சோ. என் தங்கை வள்ளி. என் தங்கை கல்யாணி தானே? வள்ளி வள்ளியா? வந்துருக்கு. வள்ளியானே? அட்வான்ஸ் பண்ணி முத்தம் முன்னமலை கொடுத்தாரு. ஐயா வந்திருப்பது வள்ளியா என்று கேட்டேன். வந்திருக்கு யாரு என்ன கட்டியா கூட பிறந்தவளா? கண்டு தோட்டது எங்க இருந்து? ஒரு நாள் எங்க அப்புறம் ஓட்டிக்கு போனான். டேய், வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு? ரெண்டு ஒரு ஓட்டிக்கு போன வழங்காது. வேட்டைக்கு போனான். எங்க அப்பனுக்கு ஆத்தலுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. சரி. ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது திடீர்னு ஒரு சத்தம் கட்டுச்சு. சரி. ஒரு சத்தம் ஏதோ குழந்தை குவா குவான்னு வித்தியாசமா குவா குவான்னு இருந்துச்சு. குவா 3 போட்ட என்ன வரும்? காபு காபு. காவல் ஆகக்கூடிய பறவை எது? மயில். மயில் யாருக்கு வாங்கணும்? பொருளுக்கு வாங்கணும். இத உலகொரு முறையும் தான் கொடுத்துருக்காங்க. போய் வேகமா போய் பாக்குறோம். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பழத்துல அழகான பொம்பளத்தை மற்றவங்க ஆக்க பார்த்து கிடந்துச்சு. சரி. பார்த்தது பொம்பளை பிள்ளைங்க கண்டுபிடிச்சிட்டான். ஆக பார்த்தது யாரு? நானே போனோம். தூக்குனது யாரு? நான் தங்கச்சியவே தூக்கி பார்த்திருக்க. குழந்தைய தூக்கி பார்த்தேன். ரத்த தூக்கி பார்த்தியா? பார்த்தையில ஆமா. நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்க? இத நான் சொல்லணும். நான் சொல்லணும். காலையில செருப்படி டேய், வாங்கினேன். டேய். உன்கிட்ட ஒண்ணு நான் புராணம் பேசல, இதிகாசம் பேசல. அது பேசுறதுக்கு வாங்குறது பிரச்சனை இல்ல. ஒருத்தரு. எதையும் சமாளிப்பான். இந்த கதையோட சாராம்சப்படி குழந்தைய பார்த்தது நீ, தூக்குனது நீ. உன்கிட்ட தான் நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? குழந்தைய பார்த்த நீ தானே? தூக்குனையில நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்க? நான் கேக்குறேன், எதை பார்த்து பொம்பளை பிள்ளை கண்டுபிடிப்பான உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமியா. நீ பார்த்து எதை பார்த்து நீ பொம்பளை பிள்ளை தெரிஞ்சுக்கிட்ட? இப்ப இதை நான் சொல்லணுமா? சொல்லு. காலையில தண்ணி குழாய்க்கு வாங்க. சரி. காலையில தண்ணி குழாய்க்கினா ஆமா. 10 பொம்பளை தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. சரி. குடிக்கும் போது ஏதாவது ஒரு ஆள் கூட புகுந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்ப சொல்லுவாங்க "ஏண்டி அந்த அண்ணன்?" அதான் பார்த்து தண்ணி குழாய்க்கு போனா தெரிஞ்சுக்கலாம் விஷயத்த. தண்ணி குடிக்கிற இடத்துக்கு போனா பொம்பளை பிள்ளைகள் எப்படி இருக்குன்றது பொம்பளை பிள்ளைக்கு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் பேசுற வார்த்தைக்கு. இல்ல இல்ல, நீ சொல்லு. நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சு? அந்த ஓட தெரிஞ்சுக்க இப்ப நான் தான் கேட்கிறேன். சொல்லுவா ஆத்தாவே. எனக்கு ஆத்தா இத கடவுள்ல நீதான் சொல்லிட்டேன். பயங்கரமா சொல்லிட்டு அது வந்து ஏய், நாராயணா நாராயணா. அவர் வேற வெளிநாட்டு போட்டு இருக்காரு. வெளிநாடு வரைக்கும் போய் அப்படிக்காரே. அதான் இத பார்த்தேன். எதை? அதுவே ஐயா இது என்னது? மண்டை மண்டை. இது என்னது? தொண்டை. இதெல்லாம் சரியா தெரியும். அப்ப நீ எதை பார்த்த? தெரியுது. இது மட்டும் பார்த்த. மண்டைன்னு சொல்ற. இது என்னன்னு கேட்கிறேன். இதுவும் தெரியுது. இத போய் எப்படியா சொல்றது? இப்படியே படத்தை காமிச்சா சரி. ஐயா எங்க அப்பா 3 விஷயம் சொன்னாரு. படுத்து கிடக்கும்போது எதை பார்த்தேன்? நான் சொல்லிடுறேன். எங்க அப்பா 3 விஷயம் சொன்னாரு. சரி. அதாவது ஆம்பளை தடையை பார்க்கணுமா? அப்படி தங்கச்சின்னு தடவி இருக்க. இந்த குரல் அதைத்தான் சொல்ல. தங்கச்சின்னு தடவி இருக்க. அவ தங்க தடை பார்த்தா இந்த தொண்டை முடிச்சிருக்குல, அங்க அவர் முடிச்சிருந்தா ஆம்பளை பிள்ளை முடிச்சு நாட்டி பொம்பளை பிள்ளைன்னு சொன்னார். ஓ. ஆனா சின்ன பிள்ளைல இருக்க எல்லா குழந்தையும் முடிச்சு வருமா? வளர வளர்தான் எனக்கு முடிச்சு தெரியும். அப்ப இன்னொரு விஷயம் சொன்னார், ஆம்பளை பிள்ளைன்னா வீரியம் அழுகுமா, 4 வீட்டுக்கு கேட்குமா. பொம்பளை பிள்ளைன்னா வீரியம் அழுகுது. ஆமா அது ஆம்பளை பிள்ளைலாம் அப்ப உள்ள குழந்தையில எப்படி வச்சு நல்லா கேட்க. பொம்பளை பிள்ளை கேட்க. அங்க இப்ப பிறக்கும்போது கெட்டு போயிட மோசம் வருமாதான். பிறக்கும் போதே எப்படி தெரியுமா? அப்படிப்பட்ட நான் அவ்வளவு கழிவு முடியா. ஆம்பளை பிள்ளை பிறகும்போது டாஸ்மாக் உள்ள வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியும். 3வது விஷயம் எங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த எலும்பை பாத்துருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். நீங்க எலும்பை பாத்துருக்கீங்களா? நான் பார்க்கல. பாத்துருக்கீங்களா? ஆனா எலும்புறதுதான் பாத்துருக்க மாதிரி. என்ன வருது? நானே புரியும்போது எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க. இடுப்புல எலும்பு இருந்தா ஆம்பளை பிள்ளை, எலும்பு பொம்பளை பிள்ளை, அதாவது தண்ணி கொண்டு காட்சி நிற்குமா அப்படின்னு பல விஷயங்கள் அப்ப சொன்னாரு. ஓ, அப்ப விழா எலும்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. போனா பின்மால பாக்கலாமா? பொம்பளை பிள்ளை பாக்கணுமா? ஆமா. அதுக்கு வந்துருக்கீங்களா? சரி ஏழப்பா வரட்டுறேன். அழகா இருக்குது உனக்கு மோப்புரு நீ பூவோட சேர்ந்த நாரு. இன்னைக்கு இந்த நாடக உலகத்துல வாழன ஆயுசு 100. 4 நாளைக்கு நல்லா இருக்கு. எத்தனை நாளைக்கு நான் வாசம் நச்சுறாங்க? 4 நாளைக்கு நல்லா இருக்கும். சாகு நான் சொன்ன காரணம் இருக்கியா? காரணம் உண்டு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே மொத்தம் 4 நாள் தானையா? முந்தி சரியா 300 நாள் தவம் ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறப்பது ஒரு நாள். என்னென்ப ஏழை இருந்தென்ப விரண்டு கண்ணென்ப வாழும் இருக்கு. கல்வி கரையில கற்போ நாளத்துல வெள்ளத்தில் 20 படிச்ச மணிக்கு பெரியவங்க மத்தியில பாராட்டு வாங்குற பாத்தியா?
அது 2வது நாள் 10 பொருத்தம் பார்த்தால் 9 கிரகங்கள் வச்சு 8 திக்கும் கேட்கிறாப்புல 7 பிறப்பட்டு ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அடுத்து போய் உணவு போட்டு 5 சாட்சியா வச்சு 4 வேதத்தை சொல்லி 3 முடிச்சு போட்டு 2 மனமும் சேர்ந்து வருங்க திருமணம்ன்ற ஒரு நாள். அது 3வது நாள். சாதித்தனம் முன்னே வர வெளிப்பாடு முன்னே வர கோவிந்தா நாமம் வர பஞ்சமத்தையில வட்டவனுக்கெல்லாம் தென்னந்தட்டி ஓட வர சொல்லி செத்து தூக்கி போற மாதிரியா அது 4வது நாளியா. அதனால ஒரு 4 நாளைக்கு நல்லா பிறப்பிறகு இறப்பு வரைக்கும் நான் சுருப்பட்டுருக்கேன் சந்தோஷம். ஆமா